ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு புஷ்னி லைஃப் ஸ்டைல் vlogs சேனல். ஸோ இன்னைக்கு சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி கிட் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுத்துருக்காங்க. என்ன சிரிக்கிறேன்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்மளுக்கு ப்ரெக்னென்சி கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இது அன்பாக்சிங் பண்ணலாம், அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இது வந்து நான் ஜோஹிக்குமே வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வாங்கும் போது ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ ஜோஹிக்கு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கூடெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. இப்போ குவாலிட்டிலாம் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒயிட் கலராக அப்படியே தெரியுது பார்த்தீங்களா. இப்போ குவாலிட்டியில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குன்றது பார்ப்போம். இவனுக்கு வாங்கினேன் இந்த கூட, ஆனால் இவனுக்கு நான் எதுவுமே இதில் சாப்பிடல. ஸோ 2 ப்ரோட்டீன் பாக்ஸ் வந்துட்டு 2 பெருசு இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு இவன் இருந்தப்போ இருந்ததே தான் இப்பயும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயன் சிரப் வந்துட்டு 3 இருக்குது. அப்போ வந்து 4 கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து 3 தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆவின் நெய், இது வந்து 1/2 லிட்டரு. ஆனால் ஜோஹி பார்க்கும்போது 1 லிட்டர் கொடுத்தாங்க. இப்போ வந்து எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ், லைன் டேட்ஸ் 2 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துருக்காங்க லைன் டேட்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பருத்தி டவல். இது வந்து ஆனால் சாஃப்டாக இருக்கும், அது மாதிரி நல்லாயிருக்கும். நான் ஜோய்க்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். தொட்டோன்னே அப்புறம் சாஃப்டாக இது பருத்தி டவல். இது அப்போவும் இதே தான் கொடுத்துருந்தாங்க, இப்போவும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு. இதுக்குள்ளே வந்து இந்த பூச்சி மாத்திரையா அதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஒன்று. இதுதான் இதில் இருக்குது. ஸோ முன்னைக்கு இப்போக்கும் 7 வருஷம் பிஃபோர் 7 இயர்ஸ் வந்துட்டு நல்லா இந்த கூடெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வரையும் நான் அந்த கூட யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ஸோ அப்போக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நிறைய வந்துட்டு குவாலிட்டியில் வந்துட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப லேஸாக இருக்குது, இந்த மாதிரி இல்லை அப்படியே வளையுது பிடிக்கும்போது. அதே மாதிரி அயன் டானிக் 4 பாட்டில் தந்தாங்க, இப்போ வந்து 3 பாட்டில் தந்துருக்காங்க. ப்ரோட்டீன் பவுடர் அது 2 தான் தந்தாங்க. அப்படின்னா 2 தான். அதே மாதிரி வந்துட்டு கீ வந்துட்டு 1 லிட்டர் கொடுத்தாங்க, இப்போ வந்து 1/2 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்போது இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்னமோ இருந்துச்சு, நான் மறந்துட்டேன். 7 இயர்ஸ் முன்னாடி ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு இது நல்லா ஞாபகம் இருக்குது. கீ வந்து 1 லிட்டரு, இது வந்து 4 பாட்டில் இருந்துச்சு. இது நல்லா ஞாபகம் இருக்குது. மற்றபடி எல்லாம் தான் ஓகே. நான் இந்த வீடியோவில் காட்டணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் கன்சீவ் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 மாதத்துக்குள்ளே போய் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஏரியா நர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்துட்டு பேமெண்ட் வரும். அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு குழந்தை பண்ணுச்சு அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் வரும். அப்படி இல்லைனா பாதி பேமெண்ட் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய்.